கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில மதங்களில் பார்த்தீங்கன்னா, பல வழிபாடுகளை உற்று கவனிக்கும் பொழுது எப்போவுமே அந்த கடவுள் எதையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொண்டா கொண்டா, கோழியை கொண்டா, ஆட்டை கொண்டா, மாட்டை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, அப்படி கேட்குறது மாதிரியே இருக்கும். அதனால் அவங்களுக்கு பலவிதமான பலியிடுகிறது, பலவிதமான பூஜைகளை செய்கிறது, எதையாவது செஞ்சு அந்த கடவுளர்களை சாந்தப்படுத்தி, அந்த கடவுளை திருப்திப்படுத்தி, அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு நல்லதை பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓங்கி இருக்கும். ஆக நிறைய இடங்களில் பார்க்கும்போது அந்த கொண்டா கொண்டா, கொடு 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 என்று கேட்கிற விதமான ஒரு கடவுள் நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் வேதாகமத்தில் அப்படி அல்ல. பெற்றுக்கொள், ஆண்டவர் கொடுக்கறதை நீ பெற்றுக்கொள். இன்றைக்கி அநேக போதர்கள் கொண்டா கொண்டா அந்த விதமான ஒரு தத்துவத்தை தான் போதிக்கிறாங்க. என்ன, கடவுள் எப்போவுமே நம்மகிட்ட காணிக்கை கேட்டுகிட்டே இருக்கிறார். அதுதான் பரிசுத்தத்தை கேட்குறத பற்றியோ, நீதியை கேட்குறத பற்றியோ, சாட்சியுள்ள வாழ்க்கையை கேட்குறத பற்றியோ யாரும் சொல்கிறது கிடையாது. எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உனக்கு நல்லது நடக்கணுமா, நீ காணிக்கை கொடு, நீ தசம பாகத்தை கொடு, நீ விதைப்பின் காணிக்கையை கொடு, நீ பொருத்தனை பண்ணி காணிக்கையை கொடு, நீ விசேஷ காணிக்கை கொடு, நீ நேர்ச்ச காணிக்கை கொடு. இந்த மாதிரி எப்பொழுதுமே கர்த்தரை குறித்த எப்படி ஒரு சித்திரம் கொடுக்குறாங்கன்னா, கர்த்தர் என்போர் எப்பொழுதுமே கொண்டா கொண்டா, காணிக்கை கொண்டா, கொண்டா கொண்டா, காணிக்கை கொண்டா அப்படின்னே கேட்டுருக்கிறாருன்னு இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கத்தான் வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுக்க வந்தார். தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார், பரிசுத்தத்தை கொடுக்க வந்தார், பரிசுத்தாவியானவரை கொடுக்க வந்தார், தேவ உறவை கொடுக்க வந்தார், தேவ ஐக்கியத்தை கொடுக்க வந்தார், நமக்கு நல்ல சுபாவங்களை கொடுக்க வந்தார், நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வந்தார். அந்த கொடுக்க வந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுல கவனமாக இருந்தால் ஆண்டவர் விரும்புகிறவைகளை நாமும் கொடுப்பதற்கு இயன்றவளாக இருப்போம். இன்றைக்கு மக்கள் கொடுக்க வந்த அந்த ஆண்டவர் கொடுக்க வந்தவைகளை உணர்ந்து அவைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு பதிலாக எதையாவது கொடுத்து 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 ஆசீர்வாதம் அடைகிறதை விரும்புகிறார்கள். இப்படி சொல்லுவதற்காக காணிக்கையெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, அவர் தருகிறத மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நான் சொல்ல வரல. காணிக்கை கொடுக்கணும், ஆனால் காணிக்கையை கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். காணிக்கையை வாங்கிட்டு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு கொண்டா கொண்டா காணிக்கை கொண்டா அப்படின்னு கேட்டுருக்கிறார் அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்க வந்தவைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கொடுக்க வந்தது என்ன, நமக்கு நல்ல தேவ உறவை கொடுக்க வந்தார், ஐக்கியத்தை கொடுக்க வந்தார், பரிசுத்த வல்லமையை கொடுக்க வந்தார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்க வந்தார், நமக்கு தேவ அன்பை கொடுக்க வந்தார், நல்ல சுபாவங்களை கொடுக்க வந்தார். இந்த கொடுக்க வந்தவைகளை தேவனோடு உள்ள உறவின் மூலமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு நம்ம தானாக காணிக்கை கொடுப்போங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அடி மேல் அடி அடித்தால் அம்மியை நகருங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய போதர்கள் இந்த காணிக்கை போதனையை செஞ்சு 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 அப்படியாவது அம்மியை நகர வைக்கிறது மாதிரி இவங்களை நகர வைக்கிறாங்க. மக்களும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுக்க வந்தவர்களை பெற்றுக்கொண்டு அதனுடைய விளைவாக ஆண்டவர் எதிர்பார்ப்புகளை கொடுக்கறதுக்கு பதிலாக நாம் கொடுத்து ஏதாவது வாங்க முடியுமா, நாம் இந்த மாதிரி காணிக்கை கொடுத்தா, இந்த மாதிரி நேர்ச்சை பண்ணால், இந்த மாதிரி பொருத்தரை பண்ணால், இதில் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. இது தவறு. கொடுக்க வந்தவர்களை வாங்குங்க, தேவ உறவை வாங்குங்க, தெய்வ பிரசன்னத்தை வாங்குங்க, தெய்வ ஐக்கியத்தை வாங்குங்க, அனுதின ஆண்டவரோடு வாழுங்க. அப்பொழுது நீங்கள் கொடுக்க உங்களுக்கு இயல்பாக ஒரு குணம் வரும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் கொடுக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் இந்த போதெல்லாம் செய்கிற இவ்வளோ காணிக்க போதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு உண்மை, இன்றைக்கி பெரும்பாலான ஜனங்கள் காணிக்க போதனா பண்ணால் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது உண்மை. ஏன்னா அவங்க உண்மையில் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, உண்மையில் தேவனை அறிந்தவங்க கிடையாது. அதனால் இவங்க அடிமையில் அடி அடித்தால் அம்மி நகருங்கிற மாதிரி காணிக்க போது நீ கொடுத்து அவங்கள கொடுக்க வைக்க வேண்டியது. தசமபாகம் கொடுக்கலனா உனக்கு நீ கடனாளியாக மாறி விடுவாய், உனக்கு கஷ்டம் நஷ்டம் வந்துடும், இந்த மாதிரிலாம் மிரட்டி தான் காணிக்க வேண்டியது. ஏன்னா அவங்க ரட்சிப்பின் அனுபவம் அடையலை. இப்படிப்பட்டவங்களை நம்ம காணிக்க போது பண்ணி கொடுக்க வைக்கல ஒரு அர்த்தமும் கிடையாது. எனவே ஆண்டவர் கொடுக்க வந்தவைகளை நாம் முதலாக பெற்றுக்கொண்டோம்னால் நாமும் ஆண்டவருக்கு மனமுகந்து கொடுப்போம். அதில் தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். எனவே கொண்டா கொண்டா, காணிக்கை கொண்டா அப்படி கேட்குற மாதிரி ஒரு கடவுளை சிந்திக்காதபடிக்கு பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, அந்த விதமாக கொடுக்க வந்த அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு தர வந்தவர்களை பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது கொடுக்க என்றவளாக மாறிவிடுவோம்.